பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அநேக ஃபோன் கால்ஸ் வந்ததுல அநேக வாலிப பிள்ளைகள் ஏசப்பா எங்களோட பேசுவாங்களா என்று சொல்லி அவர்கள் கேள்விகள் எழுப்பினார்கள். அவர்களுக்காக இன்றைக்கு இந்த வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதாகமத்தில் யோவான் 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் சமாரிய ஸ்திரீயை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? சமாரிய ஸ்திரீயை தேடி ஏசப்பா அங்க செல்கிறாங்க. சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க வராங்க. தண்ணி எடுக்க வந்து சமாரிய ஸ்திரீ ஏசப்பா கேட்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீ யூதரா இருக்க, நான் உனக்கு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் கொடுக்கலாமா என்று சொல்லி. அப்பொழுது ஏசப்பா சொல்றாங்க, தாகத்துக்கு தான் உங்ககிட்ட கேட்கிறது, நான் யாரு நீ அறிந்திருந்தா நீ என்னிடத்திலிருந்து ஜீவ நதியை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறார். அந்த ஜீவ நதியாகிய கிறிஸ்து அவளுக்கு முன்னாலே நிற்கிறார். ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பெற்றுத்தர வந்த கிறிஸ்து முன்னாலே நிற்கிறார். அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ இங்கே சொல்லுகிறாள். யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறாங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். வருவேன் தெரியும், விசுவாசிக்கிறார். கிறிஸ்து என்ன மேசியா வருவாருங்கிற விசுவாசித்தாங்க, அறிந்திருந்து விசுவாசித்தாள். விசுவாசித்தபடியினால் தான் இயேசு கிறிஸ்துவை அவள் முன்னால வந்து நிற்கிறார். அப்ப அவ கேள்விப்பட்டதை விசுவாசித்தா, இன்றைக்கு அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று அவள் விசுவாசித்தபடியினால். பாருங்க அடுத்த வசனம், அதற்கு இயேசு, விசுவாசித்தவர்களுக்கு முன்னாலதான் இயேசு கிறிஸ்து நிற்கிறாங்க. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு சமாரிய ஸ்திரீ இயேசுவை முகமாய் கண்டார்கள். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போதும் வாசிக்கும் போதும் நீங்க இந்த கதாபாத்திரங்களோடு இணைந்து விட வேண்டும். சமாரிய ஸ்திரீயாக நம்மளும் கிறிஸ்து இயேசு இந்த வேதத்தின் மூலம் பேசுகிறார் என்பதையும் நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுதே உன்னோடு பேசுகிறவர் நான் தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி உங்களோடு கூட பேசுவார். கிளியராக அவர் சத்தத்தை கேட்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறது உணர்வீர்கள், அறிவீர்கள், புரிந்து கொள்வீர்கள். இந்த வசனத்தின் மூலம் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால் சமாரிய ஸ்திரீயோடு பேசின இயேசு கிறிஸ்து உங்களோடும் உங்க அறையில் வந்து முகமுமாய் உங்களோடு பேச அவர் ஆயத்தம். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமா வந்து பேசுவார். நான் விசுவாசித்தேன். பல நேரங்களில் என் அறையில் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நான் அதெல்லாம் அனுபவித்து இன்றைக்கு வரையிலும் என் இயேசு கிறிஸ்து என் அறைக்கு வந்தது, என்னோட பேசுறதெல்லாம் இப்பொழுதும் நினைத்தால் எனக்கு அழுகை வரும். என்னால் அது தாங்க முடியாது. அவர் வந்த அந்த முதல் நாள் பிரசன்னம் இன்னுமே எனக்கு நினைத்தால் பயம் வரும். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னம், அந்த மகிமையை நான் உணர்ந்திருக்கிறேன். உங்களோடு இயேசு பேசுவார், என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த நம்மளை வழி நடத்துகிறார், உங்களையும் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.